ஏய் தாலி செயின் குடுறி. ஏய் நில்லு. ஏய் தாலி செயின் குடுத்துட்டு போடி. ஏய் நில்லுடி. ஏய் நில்லு. நில்லுடி. ஓடாத. ஏய் நில்லு. நில்றி. ஏய் நில்லு. செயினை குடுத்துட்டு போடி. ஏய் நில்லு. ஏய் நில்லு. ஏய் எங்க ஓடுற? செயினை குடுறி. குடு. ஏய் நில்லு. ஏய் செயினை குடு. ஏய் நீயா? நீ எங்க வீட்டுக்கு சாமியாரா வந்தவ தானே? விடு. எங்கடி ஓடுற? நில்லடி. விடு. உன் மேல அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். விடு. அப்ப நீ சொன்னதெல்லாம் பொய் அடி. இதெல்லாம் உனக்கு தெரியாது. விடு. விடு. நில்லு. என் தங்கச்சியோட தாலி செயின் எங்கடி? நில்லடி. குடு. விடு. ஏய் ஐயோ. ஏய் நில்லு. கோயில் நல்லா இருக்குல்ல? சரி முத்து, அப்ப நாங்க அப்படியே கிளம்புறோம். டைம் ஆச்சு. நான் சொன்ன மாதிரி நிறைய ட்ரிப் உங்களுக்கு தரேன். நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி சார். வாழ்த்துக்கள். போயிட்டு வர முத்து. பார்க்கலாம். வரோமா? போயிட்டு வரோங்க. போயிட்டு வாங்க. சரி வாங்க. மா நான் ஷோரூம் போனோம். டைம் ஆச்சு. எங்க நம்ம கிளம்பலாமா? இருவிஜயா, அதுக்குள்ளார என்ன அவசரம்? அத்தை, மீனா எங்க? எங்க? மாமா அங்க ஓடி வராங்க பாருங்க மாமா. மீனா எங்க போன? என்னாச்சு? சீதா என்னையாச்சு? சீதா நீ என்ன? அழற? மீனா என்னாச்சு? ஏன் சீதா அழுகுறா? எங்க சீதாவோட தாலி செயின். என்னம்மா தாலி செய்யணும்னு சொல்ற? சீதா வேற அழுதுட்டு இருக்கா. சீதா என்ன நடந்துச்சு? மாமா உள்ள நான் சாமி கும்பிட்டு இருக்கும்போது என் தாலி செயின் ஒருத்தி திருடிட்டு போயிட்டான். ஏய் என்னடி சொல்ற? தாலி செயின் திருடிட்டாங்களா? ஐயோ கடவுளே. சீதா யாரு எந்த பக்கம் போனது? அவ முகத்தை முந்தானியால சுத்தி இருந்தாங்க. நான் துரத்திட்டு போனேன். என்ன மீனா, நீ என்ன கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? முடிச்சா இல்லையா? இல்லங்க ஓடிட்டா. என்னடா அது கோயிலுக்குள்ளே வந்து திருடிட்டு போறாங்க? ஒருத்தி திருடுற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? எப்ப திருடினான்னு எனக்கே தெரியல. அக்கா தான் அவளை துரத்திட்டு போனா. அப்படின்னா ப்ரொஃபஷனல் திருடியா தான் இருப்பா. என்ன விஜயா அது? கோயிலுக்குள்ளார வந்து திருட ஆரம்பிச்சிட்டாங்க. முத்த, அவங்க யாரு என்னன்னு பாரு. சரிப்பா. இல்லங்க அவ ஓடிட்டா. ஆனா அவ யாருன்னு எனக்கு தெரியும். இது உனக்கு தெரியுமா? திருடி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியா நீ? விஜயா கொஞ்சம் அமைதியா இரு. மீனா என்ன சொல்ற? நீ என்ன பேசிட்டு இருக்க? மீனா உங்களுக்கு தெரியும்னா உடனே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மீனா யார் இது? நான் துரத்திட்டு போய் அவளை பிடிச்சேங்க. அப்ப அவ போட்டிருந்த முக்காடு விலகிடுச்சு. அப்பதான் அவ முகத்தை பார்த்தேன். நான் அப்படியே அரண்டு போயிட்டேங்க. யார சொல்ற? இதுக்கு முன்னாடி பாத்துருக்கோமா? ஆமாங்க, நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்கா. நம்ம வீட்டுக்கா? அன்னைக்கு அத்தை சொல்லி ஒரு சாமியார் பொம்பளை வந்தால. ஏய் என்ன பயபக்தி இல்லாம அவ இவங்கற? அவங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க தெரியுமா? அத்தை அவ ஒரு ஃப்ராடு. சீதா தாலி செயினை திருடிட்டு போனதே அவதான். மீனா என்ன மீனா சொல்ற? அந்த பொம்பளையா? ஆமாங்க, நான் துரத்திட்டு போய் அவன் முகத்தை பார்த்தேன். அன்னைக்கு சாமியாரா வந்தவதான் அவ. அன்னைக்கு பார்க்கும்போதே நினைச்சேன் அவன் ஃப்ராடா தான் இருப்பான்னு. நான் அவளை பிடிக்க முயற்சி பண்ணேங்க. ஆனா அவனை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டான். நீ நல்லா பாத்தியா? அவதானா? அவதாங்க. ஏங்க அவ முகத்தை எப்படிங்க என்னால மறக்க முடியும்? அவதானே என்ன வீட்லயே இருக்க கூடாதுன்னு வெளியே போக சொன்னா. அன்னைக்கு வந்தவதாங்க அவ. அப்ப அன்னைக்கு நம்ம வீட்ல வந்து சொன்னதெல்லாம் பொய் தான் போல இருக்கே. அது அன்னைக்கு எனக்கு தெரியும்டா ரவி. அவ பொய் சொல்லியிருக்கா. நான் சொன்னேன் பாத்தியா? விஜயா, நீ கூட்டிட்டு வந்தது சாமியார் இல்ல, திருடி. ஏங்க இவ சொல்றான்னு நீங்களும் நம்புறீங்க? செயினை திருடிட்டாலும் இவ துரத்திட்டு போனாலும் அதுவும் அந்த சாமியாரமாவா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அது எப்படி சாமியார் எப்படி திருடுவாங்க? திருடி சாமியாரா நடிக்கலாம்ல. ஏங்க அவ பொய் சொல்றாங்க. நான்லாம் எதுவும் பொய் சொல்லல அத்தை, சத்தியமா சொல்றேன். அன்னைக்கு வந்த பொம்பளை தான் செயினை திருடிட்டு போனா. அவன் நம்ம வீட்டுக்கு ஏமாத்தி காசு அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கா.
டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் அதுக்கப்புறம் அந்த அம்மாவை கோவில்ல வச்சு பார்த்தேன். எத்தனை பேர் அந்த அம்மா கிட்ட அருள் வாக்கு கேட்டுட்டு போனாங்க தெரியுமா? அவங்களெல்லாம் விசாரிச்சப்போ அந்த சாமியார் அம்மா பத்தி நல்ல விதமா தான் சொன்னாங்க. அது எல்லாமே ஒரு செட்டப்பா கூட இருக்கலாம்லம்மா. ம்? ஆமா ஆண்டி, இந்த மாதிரி ஏமாத்துறவங்க எல்லாம் ஒரு கேங்கா தான் இருப்பாங்க. அந்த லேடியை செட் பண்ண ஆளுங்களா கூட இருக்கலாமா? டேய் அதெல்லாம் இல்லடா, அவங்க உண்மையிலே சாமியார் தான். அவங்க சொல்லி நிறைய பேருக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. மீனா அந்த சாமியாரை பத்தி சொல்றான்ல. ம்? இவ என்ன பெரிய அரிச்சந்திரன் பொண்டாட்டியா? இவ வீட்டுக்குள்ள திரும்ப வரதுக்கு ஏதாவது பொய் சொல்லுவா. அவன் எதுக்குமா போய் சொல்ல போறா? அவ வரணும்னா எப்பயோ வீட்டுக்கு வந்திருக்கலாம். நான் போய் கூப்பிட்டுருக்கேன், அப்பாவும் கூப்பிட்டுருக்காரு. ஆனா அவ அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் வீட்டை விட்டு போனா. இப்பதானே தெரியுது வந்ததே ஒரு திருடின்னு. டேய் ஒருவேளை மீனா ஏதாவது தப்பா பார்த்திருக்கலாம். அந்த திருடிய பாக்குறப்ப சாமியார் முகம் ஞாபகத்துக்கு வந்திருக்கலாம். ஃபேஸ் ஒரே மாதிரி இருந்திருக்கும். இல்ல, நான் அவ முகத்தை பக்கத்துல போய் பார்த்தேன். நீ தானே சாமியார் அம்மா வந்தேன்னு கேட்டு அவ பயந்து என்னை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான். நீ சொன்னா நான் நம்பணுமா? சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காத. சம்மந்தி அம்மா, மீனா பொய்லாம் சொல்ல மாட்டா. ஆமாமா, அந்த ரோகிணி விஷயத்த மறைச்சு பொய் சொன்னவ தானே இவ. அது பழைய கதை. இந்த விஷயத்துல மீனா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அன்னைக்கு அந்த பொம்பளை பார்க்கும்போது எனக்கே ஒரு சந்தேகம் வந்தது. அதான் மீனா சொல்றல, இப்ப கூட நம்ப மாட்டீங்களா? டேய் முத்து, இப்படி மூட நம்பிக்கைய ரொம்ப நம்புறவங்க வார்த்தையால என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அந்த லேடிய கூட்டிட்டு வந்து எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணாதான் ஆண்டி நம்புவாங்க. கரெக்டா ஆண்டி? ஏமா, அப்படியெல்லாம் இவனால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் இருந்தாதானே இவ வீட்டுக்குள்ள வரதுக்காக பொய் சொல்லியிருக்கா. ஏய், இப்படி எல்லாம் கதை சொன்ன அதை நம்பி நான் உன்னை வீட்டுக்குள்ள விட்டுருவேன்னு நினைக்கிறியா? மறுபடியும் நீ என் வீட்டுக்குள்ள வர முடியாது. பழக்குறள் சொன்ன மாதிரி அந்த ஃப்ராடியை கூப்பிட்டு வந்து நிக்க வச்சா நீங்க நம்புவீங்களா? அது நடந்தாதானே? நடக்கும். அப்படி நான் கூப்பிட்டு வந்து அவ ஃப்ராடுன்னு நிரூபிச்சுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? டேய் என்னடா அம்மாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா? அப்படிதானே வச்சுக்கடா. நான் நிரூபிச்சுட்டா நீங்களே மீனாவை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு உங்க கையால ஆரத்தி எடுக்கணும். எடுக்கிறீங்களா? சவால் விடுறியா? டீலு சவால்னு எது வேணாலும் வச்சுக்கோங்கம்மா. நிரூபிச்சுட்டா இதை பண்ணுவீங்களா? அப்படி ஒண்ணு நடந்தா பார்க்கலாம். வா மனோஜ் போலாம். முத்தே, என்னங்க? நீ சொன்ன மாதிரி அவளை நேரா கூட்டிட்டு வந்தாட்டா விஜயா நம்புவா. அதுக்கு என்ன வழின்னு பாரு. நம்ம வீட்டு பொண்ணு தாலி செய்யற திருடிட்டு போயிருக்கா. சீதா, நீ அழாத. அந்த செயின் கண்டிப்பா நம்ம கைக்கு வரும். ஆமாங்க, அவ எங்க இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏங்க, இங்க வச்சுதாங்க நான் அவளை புடிச்சேன். அவ முகத்தையும் நல்லா பார்த்தேங்க. இல்லையா? ஆமாங்க. அப்புறம் அவ என்னை தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து ஓடிட்டா. ஏங்க, அங்க பாருங்க, சிசிடிவி கேமரா இருக்கு. கண்டிப்பா அதுல ரெக்கார்ட் இருக்குமேனா. இதெல்லாம் வந்து நமக்கு வசதியா போச்சு. வா கேட்டுறோம். அண்ணா வணக்கண்ணே. சொல்லுங்க என்ன வேணும்? அண்ணா இல்லண்ணே, நாங்க எதுவும் வாங்க வரல. ஒரு சின்ன உதவி. சொல்லுங்க என்ன வேணும் சொல்லுங்க. இவங்க என் மனைவி. இங்க பக்கத்துல ஒரு கோயில் இருக்குல்ல, அங்க இவ தங்கச்சிட்டு இருந்து ஒரு லேடி செயினை திருடிட்டு போயிட்டாங்க. அப்படியா? கோயிலே கூட திருடுறாங்க? அண்ணா நகை பணம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் திருட வரத்தானே செய்வாங்க. அந்த திருடியே என் ஒய்ஃபை துரத்திட்டு வந்திருக்கிறா. அவங்க கரெக்டா அவங்க கடமை தான் என் ஒய்ஃபை தள்ளி விட்டு போயிருக்கிறாங்க. அதான் அவங்க கடையில் இருக்க இந்த சிசிடிவி வீடியோ கொஞ்சம் பார்க்கணுண்ணே. அதை பார்த்து அந்த லேடி கொஞ்சம் அடையாளம் தெரிஞ்சுங்க. நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல? அண்ணே அதுக்கு தான் இந்த ஆதாரெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது ஈஸியாக இருக்கும்ல. கொஞ்சம் அந்த வீடியோ மட்டும் காட்ட முடியுமாண்ணே? சரி வாங்க. மீண்டும் அங்கே பாரு, அங்கே பாரு. அண்ணா கொஞ்சம் ரிவைன் பண்ண. இங்கதான் போடுங்க. ஏங்க, அவ கையில இருந்து தான் பர்ஸ் கீழே விழுது. அது அந்த சாமியார் பொம்பளை தான், தெரியுதா? அது மாதிரிதான் தெரியுது. இந்த வீடியோவை அத்தை கிட்ட காமிச்சா நம்புவாங்கல்ல? இல்ல மீனா, முகம் சரியா தெரியல. அம்மா நம்ப மாட்டாங்க. இப்ப வேற என்னதாங்க பண்றது?